இனம் புரியாத ஒரு பயம், கவலை, பதட்டம், படபடப்பு இருக்கும். அது வேலை சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, குடும்பம் சார்ந்தோ, உறவுகள் சார்ந்தோ ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஆசிலேஷன் இருந்துச்சு. இந்த வக்ர சனி மூலயமா அந்த பயம், பதட்டம், குழப்பம் கன்னிராசிக்கு இல்லை அப்படின்றத அவங்க நிதர்சனமா புரிஞ்சுக்கலாம். எதை ஒரு டெஸ்டினியாக வச்சு நம்ம போகணும் அப்படின்ற முடிவு கூட அவங்களால எடுக்க முடியாமல் இருந்தது. பட் அடுத்த 5 மாதம் அவங்க வாழ்க்கையை அற்புதமாக தீர்மானிக்கக்கூடிய அடிப்படையில் 100% அவர்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் மெயினாக வேலை, தொழில், பண விஷயத்தில் இருந்து வந்த தட்டுப்பாடுகளும் தடைகளும் கஷ்டங்களும் கன்னிராசிக்கு தீரும். தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த 5 மாதத்தில் தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் நல்ல விதமான முன்னேற்ற பலன்களையும் லாபத்தையும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும். கன்னிராசி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்க காத்திருக்கார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் கண்டகத்து சனின்னு சொல்லி 7வது வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தார். 7வது இடத்துல சனி வந்ததுலேருந்து கன்னிக்கு இனம் புரியாத ஒரு கவலையும் பயமும் நிச்சயமாக இருந்துச்சுன்றதை மறுக்க முடியாது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன் மாதிரி தேவையில்லாத ட்ரௌமாஸ் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வை நிகழ்காலத்தோடு அவர்கள் தொடர்பு படுத்திக்கிட்டே இருந்தாங்க கடந்த காலத்தில். அதுவும் இந்த 5 மாதத்தில் இனம் புரியாத ஒரு பயம், கவலை, பதட்டம், படபடப்பு இருக்கும். அது வேலை சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, குடும்பம் சார்ந்தோ, உறவுகள் சார்ந்தோ ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஆசிலேஷன் இருந்துச்சு. இந்த வக்ர சனி மூலயமா அந்த பயம், பதட்டம், குழப்பம் கன்னிராசிக்கு இல்லை அப்படின்றத அவங்க நிதர்சனமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் புதிய முடிவுகள், முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி பெறுவார்கள் கன்னிராசி. இந்த வக்ர சனி பெயர்ச்சி என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மெயினாக மனத்தெளிவை தரும். இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தாங்க லைஃப்பில். அடுத்த கட்டத்தினுடைய பாதை எதை ஒரு டெஸ்டினியாக வச்சு நம்ம போகணும் அப்படின்ற முடிவு கூட அவங்களால எடுக்க முடியாமல் இருந்தது. பட் அடுத்த 5 மாதம் அவங்க வாழ்க்கையை அற்புதமாக தீர்மானிக்கக்கூடிய அடிப்படையில் 100% அவர்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் மெயினாக வேலை, தொழில், பண விஷயத்தில் இருந்து வந்த தட்டுப்பாடுகளும் தடைகளும் கஷ்டங்களும் கன்னிராசிக்கு தீரும். இந்த லாஸ்ட் ஒரு வருஷம் யாருமே ஒரு நிலையான வேலையில் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு நிலையான தொழில் செஞ்சோன்னு சொல்ல முடியாது. பல பேர் லட்சத்தை செலவு பண்ணவங்கெல்லாம் 1000 தொட்டு பார்த்து செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த கஷ்டங்களும் கவலைகளும் நிச்சயமாக இந்த வருஷத்தில் மாறப்போகுது. அதில் மெயினாக கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு, தொழில், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்து தடைகள் மாறும். சார் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், ஒரு மண் வாங்கணும் சார், ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினச்சவங்களுடைய கனவுகள்லாம் கண்டிப்பாக இந்த 5 மாதத்தில் சக்ஸஸ் ஆகும். சூப்பர். ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கேன்னா சொந்த வீட்டுக்கு போவாங்க. ரொம்ப நாளாக ஒரு நாடோடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், குடும்பத்தை பிரிஞ்சு, மனைவியை பிரிஞ்சு, மக்களை பிரிஞ்சு இருக்கேன், அல்லது சொந்த ஊர், சொந்த பூமியில் இருக்க முடியல, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கேன், ஒரு இடத்துல நான் ஸ்டேபிளாக இருக்க மாட்டேனா அப்படின்னு நினச்ச கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு நிலையான இடத்தில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த 5 மாதத்தில் தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் நல்ல விதமான முன்னேற்ற பலன்களையும் லாபத்தையும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய வாகன பழுது நடந்தது 6 மாதத்தில் கன்னிக்கலாம். வண்டியில் நிறைய பேர் விபத்து நடந்திருக்கும், நிறைய பேர்த்துக்கு வாகனம் பழுதாச்சு, நிறைய பேர் வண்டி மாற்றணும்னு நினச்சி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். சைக்கிள் வச்சுருந்தவங்க கார் வாங்குவாங்க, கார் வச்சுருந்தவங்க ஃப்ளைட்டில் போகிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடிய காலத்துக்கு இந்த சனி வக்கரம் நிச்சயமாக அவங்களுக்கு உதவி பண்ணும். மெயினாக கல்யாண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 5 மாத காலத்தில் திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய காதலர்களுடைய கனவுகள் இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டக சனி ஆரம்பித்ததுலேருந்து புருஷ முண்டாட்டி பிரச்சனை, பிரிவு, கருத்து வேறுபாடு, நிறைய சந்தேக எண்ணம் வரும். லவ்வில் இருந்தாலும் சந்தேகப்படுவாங்க, அல்லது கணவன் மனைவியே இருந்தாலும் கூட சந்தேகப்படுவாங்க, அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய இவங்களை தன்னைத்தானே கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி மனசளவில் உடஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் மாறும். கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். பர்சனல் விஷயத்தில் ஒரு நம்பிக்கையோட புரிதலோடு இருப்பாங்க.
கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். ம். பிரிஞ்சு வாழ்ந்தவங்கலாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புருஷன் முண்டாட்டிக்குள்ளே ஒத்துமையே இல்லை சார். ஏதாவது ஒன்று பேசினாலே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. யார் யார் பேச்செல்லாம் கேட்குறாரு வீட்டுக்காரர், என் பேச்சை கேட்கல. என் பொண்டாட்டி யார் யாரெல்லாமோ கேட்குறாங்க, என் பேச்சை மதிக்கலைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மாறுபடும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அந்த கருத்து பரிமாற்றம் கொஞ்சம் நல்ல விதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. ஓகே. திருமணமாகி புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்கு இந்த சனி வக்கரம் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தரும். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னாலும் சரியாகும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வீட்டில் இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தையா கண்டிப்பாக அவங்களாம் நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் கன்னிராசிக்கு இந்த சனி வக்கரத்தில் குறையும். கடன் நெருக்கடிகள் எல்லாம் தீரும். லோன் எதாவது இருந்துச்சுன்னா அந்த லோன் எல்லாம் ஒன் டைம் செட்டில்மெண்ட்லேயே முடிக்கிற அளவுக்கான பண வரவு கடவுள் கொடுப்பார். மறைமுக போட்டி, பொறாமை, எதிர்ப்புகள், சூழ்ச்சிகள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். அதற்கடுத்தது டாக்குமெண்ட் ரிலேட்டடான பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, வேறு ஏதாவது சில விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டேன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த சனி வக்கரத்தில் ஒரு சொல்யூஷனை கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மெயினாக கண்ணி எதிர்பார்த்தது பதவி கிடைக்குமா, பொறுப்பு புகழ் கிடைக்குமா அப்படின்லாம். ஆனால் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அடுத்த 5 மாதத்தில் புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் கன்னிராசிக்கு 100% கிடைக்கும். லாபத்தில் குரு உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கும். அதுக்கு முன்னாடி கடன் வாங்கி நான் செலவு பண்ணேன்றவங்கலாம் இனிமேல் 10 பேர்த்துக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேருடைய வெளிநாடு கனவுகள் வெற்றி அடையும். நிறைய விரய செலவுகளை சுபவிரயமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெய்வத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் இந்த பீரியடில் அவர்களுக்கு ஏற்படும். கடவுளுடைய நம்பிக்கையும் நிறைய வரும். நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே கன்னிராசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா அமையும்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சனி வக்கரத்தினால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த மாற்றத்தை நோக்கி செல்லும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. பர்சனல் லைஃப்பில் அவங்களுடைய கரியரில் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகி அடுத்த ஒரு 5 மாத காலம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவங்களுடைய கரியர்லேயுமே ஒரு பெரிய பீக்கில் போகிறதுக்குரிய வாய்ப்பை 100% இந்த வக்கர பயிற்சி கொடுக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர் சூப்பர். அதாவது கண்டகசனி டைமில் வந்த கஷ்டம் எல்லாமே காணாமல் போக போகுது அப்படின்னா உங்களுடைய வார்த்தையை கண்டிப்பாக கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த இவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இப்போ சனி வக்ரமானதுக்கப்புறம் நிறைய நன்மைகளை கொடுக்குறார். ஸோ இது எல்லாத்தையும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டீங்க. எந்த விஷயத்தில் தப்பு பண்ணி மறுபடியும் கவனம் இல்லாமல் செயல்படக்கூடாது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 1000 விஷயங்களை சொன்னாலும் 7ஆம் இடத்தில் சனி வக்கரத்திலே இருந்தாலும் தவறான உறவு, சேர்க்கை, பழக்க வழக்கங்கள் வரும் இந்த காலகட்டத்தில். அதில் கொஞ்சம் தடுமாறாமல் இருக்கணும். இல்லீகல் அஃபேர்ஸ், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த டைம் கொண்டு போய் சேர்க்கும். தவறானது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உறவு முறையில், காமத்தில் மட்டுமே தப்புன்றது கிடையாது. ஒரு நம்பிக்கை துரோகம், பணத்தில் ஏமாறலாம், வேலையில் ஏமாறலாம், தொழிலில் ஒரு கெட்ட பேர் வரலாம், அல்லது இருக்கிற ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒருத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்தலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது ஒரு அன்பு வேண்டுகோள். 2வது 6வது இடத்துல ராகு இருக்கிறதுனால நவம்பர் 17 வரைக்கும் எலும்பு, நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் கன்னிராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆன்சைட்டி வரும், தேவையில்லாத டெப்ரெஷன், ட்ரௌமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது ஃப்ராங்காக சொல்லணுன்னா மனசை கெடுக்கிற விஷயத்தை செய்யாமல் இருந்துட்டா போதும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பீரியடில் போட்டி, பொறாமைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ராகு இருக்கிறதுனால. எந்த சனி வக்கரத்திலிருந்து ஒரு பக்கம் போட்டி குறையும், பொறாமை குறையும்னு சொன்னாலும் ராகு கொஞ்சம் விலகிற வரைக்கும் மறைமுக அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடங்கி போகிறவங்கள்ட்ட அடக்கி போகிறது நல்லது. இந்த பீரியடில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் புரிதலோடு, அனுசரணையோடு நடந்துக்கணும். கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். காதலர்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லை நான் என் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி இவங்க உண்மையை பேசினாலும் கூட தவறாக தான் போய் சேரும். ஸோ அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு கன்னிராசிக்காரர்கள் இருக்கணுன்றதான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போனாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஸோ சூப்பராக சொல்லிட்டீங்க. கன்னிராசி அன்பர்கள் இந்த சனி வக்கிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கரம் 7ஆம் இடத்துல கண்டகத்து சனி ஆகிறதுனாலும் 12ல் கேது 6ல் ராகு இருக்கிறதுனாலையும் மறைமுக எதிரிகள், சத்துரு தொல்லைகள் எல்லாம் ஒழியணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானுடைய வழிபாடு இவர்கள் செய்வது ரொம்ப நல்லது. முருகன் சாந்தத்துக்கும் அவர் தான் கடவுள், குழந்தைக்கும் அவர் தான் கடவுள், சூரன் அடிக்கிறதுக்கும் அவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி
ஸோ உங்களுடைய குணத்துக்கு உங்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆக்ரோஷத்தையும் அவர் எந்த விதத்திலையும் சரி செய்வார். அப்போ பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ அல்லது சஷ்டி திதி வரக்கூடிய நாளோ அல்லது விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாளோ இந்த 3 தினத்தில் எப்போவா இருந்தாலும் சரிதான். பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த முருகன் கோயில் போங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பூ அந்த சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு 6 அகல் விளக்கு 6 முக தீபத்தை 6 முக நாயகனுக்கு ஏற்றி ஆத்மார்த்தமாக இவர்கள் வழிபடும் பொழுது 6ஆம் இடத்து ராகுவால் ஏற்படக்கூடிய எதிரி சத்துரு கடன் நெருக்கடியிலிருந்து கடவுள் இவங்களை காப்பாற்றுவார். நினைக்கிற விஷயங்களை அப்படியே முருகன் சாதகமாக வசியம் பண்ணி கொடுப்பார் கன்னிராசிக்கு. ஸோ முருகனுடைய பாதத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா போதும், அடுத்த 5 மாதம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயத்தை அந்த முருகப்பெருமானை காட்டுவார். கண்டிப்பாக முருகான்னு சொன்னாலே போதும், நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ கன்னிராசி என்பவர்கள் முருகான்னு கூப்பிட்டாலே போதும் நிறைய விஷயங்களை செய்வார் அப்படின்னு நானும் நம்புகிறேன் சார். சூப்பர் சார், தேங்க்யூ. நன்றி.